ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சாப்பிட்றோம். உண்மைக்குன்னே சொல்கிறேன், பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் இதோட லென்த்து வீடியோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். 11 மணிக்கு தரேன்னு சொன்னேன். இப்போ என்னால் 11 மணிக்கு தர முடியலை. ஏன்னா வந்து செல்லு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இது ஸ்பேஸ் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதனால் வந்து நான் ஒரு 2 மணிக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவும் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பாருங்கள். பிரியாணி வந்து உண்மைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட தயிர் வெங்காயம் எல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ நல்லாவே இருக்குது. நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடையில் போய் பிரியாணி பொடி கறி மசாலா வாங்கி போடுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி போடாதீங்க, நம்மளே அரைச்சி வச்சுக்கலாம். நான் அது ஒரு நாள் நான் எப்படி அந்த பிரியாணி பொடி அரைச்சி வச்சேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் போடுறேன். ஒரு முஸ்லீம் லேடி சொல்லி தான் நான் வந்து இதை அரைச்சி வச்சேன். டேஸ்ட் உண்மைக்குன்னே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி மெத்தடில் நம்ம பிரியாணி செஞ்சு வச்சோம் அப்படின்னா உண்மைக்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க 2 பிளேட் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் அந்த வீடியோ ஒரு நாள் போடுறேன். அது என்னென்ன மசாலா அரைக்க சொன்னாங்க, நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது 6 மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்குது. எனக்குலாம் 6 மாதத்துக்கு இருக்கும். 1 ஸ்பூன் தானே போடுறோம். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன இது அப்படிங்கிறத மறக்காமல், என்ன நான்வெஜ் எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, அந்த நான்வெஜ்ஜை பிரியாணியை போட்டிங்களா, குழம்பா வச்சிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.